ஸ்கூலுக்கு உருளைக்கிழங்கு சாதம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, இட்லி எதுக்கு இட்லிக்கும் சட்னி எதுவும் இல்லையே, போராக இருந்து சட்னி வச்சு, அதனால் உருளைக்கிழங்கு கறியாக காய்ச்சி இந்த இட்லிக்கும் சோறுக்கும் இன்னொன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இருந்த தேங்காவை இது பண்ணி அந்த 10 ரூபா பட்டை கிராமமாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்போ மெயினாக பெருஞ்சீரகம் போடணும் அதில், அப்புறம் ஜீரகம், மல்லி, மிளகு போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு மட்டும்தான் இருந்துச்சு, இஞ்சி இல்லை, இஞ்சி இருந்தால் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு அந்த நேரத்தில் தேசம் வந்துட்டு இனி ஆனால் பேஸ்ட்டாக அரைச்சி ஆறணுன்னா பேஸ்ட்டாக அரைச்சி இது திக்காக சேர்க்கணுன்னா ரொம்ப திக்காக தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படி அப்போ கூட்டு மாதிரி இருக்கும். இது எனக்கு இட்லி ஆனதுனால கொஞ்சம் கரையாக இருக்கணும்னால கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை இது வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக இது சேர்த்தேன். அப்போ அவளுக்கு உருளைக்கிழங்கு கறியானாலும் பிடிக்கும். உருளைக்கிழங்கு கறி சோறுக்கும் வச்சு இட்லிக்கும் வச்சு 2 வேலை. இது தேங்காய் ஏற்கனவே வதங்கினதுனால ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சா போதும். கொதிச்சோன்னா அப்படியே இறக்கிடலாம். அப்புறம் என்ன வச்சாலும் ஒரு சைட் டிஷ் முட்டை அப்பளம் ஏதாவது ஒன்று பழகிட்டு சரின்னு வெள்ளைக்கருவு மட்டும் முட்டையில் கொடுத்தேன். மஞ்சள் ஏற்கனவே உருளைக்கிழங்கு கேஸு மஞ்சள் கருவு கொடுக்கல, உருளைக்கிழங்கையை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே இட்லிக்கு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இன்னொன்று முடிவு பண்ணியாச்சு. ஓகே, அனதர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.